ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 பெஸ்ட் ஃபீல் குட் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க காய்ஸ். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவிஸ். இந்த மூவிஸ் எல்லாம் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிஸில் எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலில் இப்போ தான் நியூவாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா லெமன் அண்ட் ஸ்னேக்கெட்ஸ் எ சீரீஸ் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சின்ன பசங்க இருக்குங்க. அந்த 3 சின்ன பசங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார ஃபேமிலியில் வாழ்ந்தவங்க. அவங்களோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்க. இப்படி இறந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டியன் கிட்ட செலக்ட் பண்ணி அவங்கள எடுத்துகிட்டு போய் விடுறாங்க. அதாவது அவரோட பாதுகாப்பில் அந்த 3 பசங்களையும் விடுறாங்க. ஆனால் அந்த கார்டியன் பார்த்தீங்கன்னா இந்த 3 சின்ன பசங்களையும் நல்லா பார்த்துக்காம அவங்களோட சொத்துக்களை அடையணும்னு நினைக்கிறாரு. இதனால பார்த்தீங்கன்னா இந்த 3 சின்ன பசங்களும் எப்படியாவது தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா அந்த கார்டியன் கிட்ட இருந்து மாறி இன்னொரு கார்டியன் கிட்ட போகிறாங்க. இவங்க அப்படி போனதுக்கப்புறமும் அந்த பழைய கார்டியன் பார்த்தீங்கன்னா அவங்கள கொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் அந்த பசங்களை பார்த்துக்கணும், அவங்களோட சொத்துக்களை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த 3 சின்ன பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கார்டியன் கிடைச்சாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இப்படி சொத்துக்களை அடையணும்னு நினைக்கிற இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மூவியை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீலாக இந்த மூவி தரும். அதனால் யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி டெர்மினல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குவார். இறங்குனதுக்கப்புறம் அவரோட பாஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனுக்காக கொடுப்பாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஏன்னா அவரோட நாட்டில் உள்நாட்டு போர் வெடிச்சிருக்கும். இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட சொந்த நாட்டுக்கு போக முடியாது, இப்போ நியூயார்க்குள்ளேயும் போக முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஏர்போர்ட்லேயே தான் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்லேயே தான் இருப்பார். அப்படி இருக்கிற அவர் பார்த்தீங்கன்னா மொழி தெரியாமல் அந்த நாட்டில் எப்படி அந்த ஏர்போர்ட்லேயே சர்வே பண்ணி இருக்கிறாருன்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸாக வச்சு மூவியாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்க்குறக்கு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு போர் அடிக்காமல் போகும். இந்த மூவி யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb வந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா 7 பவுண்ட்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வில்சன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இங்கே ஒருத்தர் சூசைட் பண்ண போகிறாரு, அவருக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தான் தெரியுது அந்த சூசைட் பண்ண போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வில் ஸ்மித்தாக தான் இருப்பார். எதுக்காக அவர் சூசைட் பண்ணுவார்னா, அவர் பார்த்தீங்கன்னா அவர் மனைவியோடு சேர்ந்து ஒரு 7 பேரோட சாவுக்கு காரணமாக இருப்பார். இதனால பார்த்தீங்கன்னா அவர் சூசைட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி இவர் சூசைட் பண்ணி என்ன ஹெல்ப் பண்ண போகிறாருன்றதெல்லாம் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த மூவியோட மொத்த ஸ்டோரி இல்லைன்னு சொல்லிட்டேன்னா இந்த மூவி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கைஸ். நம்ம லிஸ்ட்டில் 7th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கேஸ்டவே. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் டெலிவரி பண்ணுற பிளேனில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நடுக்கடலில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேனில் ஏற்பட்ட ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறுனால அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. இப்படி கிராஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தவிர எல்லாருமே இறந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா உயிர் பொழைச்சி எப்படியோ தப்பிச்சிருவார். இப்படி தப்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் கிராஷில் இறந்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் இருப்பார். இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹீரோ அந்த ஐலாண்டில் சர்வே பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஐலாண்டை விட்டு எப்படி தப்பிச்சு வரான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு பெஸ்ட் சர்வைவல் மூவி. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஒரு லவ்வையும் நினச்சிருப்பாங்க. அந்த லவ்வும் கூட இந்த மூவியில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb வந்து 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th என்ன மூவி பார்க்க போகிறோன்னா தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வில் ஸ்மித் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேமிலி மேனாக இருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பார்.
இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா சேல்ஸே ஆகாது. அது சேல்ஸ் பண்ணணும்னா இவர் ரொம்ப கஷ்டப்படுற நிலமையில இருப்போம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மையாக தான் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்த்தீங்கன்னா அவர் செய்யறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. பட் அந்த வேலையை செய்யணும்னா இவர் பார்த்தீங்கன்னா சம்பளம் இல்லாமல் முதல்ல ட்ரைனிங் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மையில் ஒரு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறாருன்றதை இந்த மூவியோட ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி கைஸ். ஹாலிவுட் மூவிஸை பார்க்குறவங்கள நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி சொல்லுன்னா கண்டிப்பாக இந்த மூவியை தான் ஃபஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நார்மல் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதே தான் இந்த மூவியாகவும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நார்மல் மேன் எப்படி ஒரு சராசரி வாழ்க்கையை கன்டினியூ பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறான்றது இந்த மூவியில் கண்டிப்பாக சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb வந்து 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஸ்லம்டாக் மில்லியனர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லம்ல வாழ்ந்த ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா மில்லியனர் அளவுக்கு ஒரு கேமில் கலந்துக்கிறான். அந்த ஜவான் மாலிக்ன்ற அந்த பையன் பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல முடியாத ஒரு பெரிய பெரிய கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பதில் சொல்லிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற கவர்மெண்ட் அண்டு மற்ற மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாங்க. எதுவுமே படிக்க தெரியாத இந்த பையன் பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பெரிய ஆன்சர் எல்லாம் சிம்பிளாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவனை பார்த்தீங்கன்னா தூக்கி சிறையில் அடிக்கிறாங்க. இப்படி இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற இந்த சின்ன பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா விசாரிச்சா எப்படி நீ இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் நான் ஆன்சராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் என்ன தான் நடந்ததுன்றது சொல்கிறது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்காக ஆஸ்கர் அவார்டே வாங்கியிருப்பார். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி ட்ரூமேன் ஷோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1998 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்ததுலேருந்து ஒரு செட்டிலேயே தான் வளர்ந்துட்டு இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷோவில் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருப்பார். ஏன்னா அவரோட கண்ட்ரோலில் அவர் வாழ்க்கை இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரங்க கண்ட்ரோலில் இருக்கும். அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மொத்தமாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அவர் பிறந்ததுலேருந்து அவர் வளர்கிற வரைக்கும் அவர் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஷோ தான் பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் ஒரு பொய்யான உலகம்னு சொல்லிட்டு எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்துலேருந்து எப்படி தப்பிச்சு வந்து நார்மல் அதாவது ரியல் வேர்ல்டுக்கு எப்படி வராருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவி. யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இல்லை. ஆனால் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. யாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியும் கூட. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஃபைண்டிங் நீமோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குங்க கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் நீமோ அப்படின்ற நேமுக்கு ஏற்ற மாதிரியே தான் நிமோன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து தொலைஞ்சு போயிடும், அதுவும் அவங்க ஃபேமிலியிலேருந்து. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அவரை தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடையில் நடக்கிற சாகச பயணங்கள், அது மட்டும் இல்லாமல் அதுக்கடையில் அவங்க சந்திக்கிற ஆபத்துகள், இதுதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் மூவி தான். பட் நல்ல ஒரு மூவி. யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மூவி. அதனால் யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா E.T. தி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1982 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வருது. பூமிக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது ஒரே ஒரு ஏலியன் மட்டும் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்குது. அந்த பூமியில் இருக்கிற ஏலியன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன்கிட்ட கிடைக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன் தான் அந்த ஏலியனை பார்த்துட்டு இருக்கிறான். இப்படி பார்த்துட்டு இருக்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஏலியனை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சின்ன பையன் அந்த ஏலியனை காப்பாற்றுறா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியனை திரும்பவும் அவங்க கிரகத்துக்கு எப்படி அனுப்பி வைக்கிறாங்கன்றதை இந்த மூவியோட ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஷாஷாம் ரிடம்ஷன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1994 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருப்பார். இப்படி இருக்கும்போது அவரோட மனைவியை கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான பழியை போட்டு அவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் போட்டுடுறாங்க. அந்த ஜெயில் பார்த்தீங்கன்னா யாருமே தப்பிக்க முடியாத ஒரு ஜெயிலாக இருக்கும். அதுவும் நடுக்கடலில் இருக்கும்.
இப்படி நம்ம ஹீரோ போன ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற போலீஸ்க்கெல்லாம் இவர் ஒரு அக்கவுண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்கிற பிளாக் மணி எல்லாம் பதுக்குறதுக்கு நம்ம ஹீரோவ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த கொலைய பண்ணல. அது வேற ஒருத்தன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் ஒண்ணு கிடைக்கும். பட் இந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த சான்ஸ பார்த்தீங்கன்னா மூடி மறைச்சிருவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெயில்லயே தான் இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்படி அந்த ஜெயில்லேருந்து தப்பிச்சு வெளிய போறான்றத இந்த மூவியோட ஸ்டோரி லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி கைஸ். இந்த மூவி எத்தனை டைம் பார்த்தாலும் போரே அடிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி கூட. தமிழ் டப்ல அவைலபிளா தான் இருக்கு. மூவி பார்த்தீங்கன்னா விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. கடைசியா முடியும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீலை குடுக்கும் இந்த மூவி. அதனால யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb வந்து 9.2 ரேட்டிங் குடுத்துருக்காங்க.